அரசியல் அதிகாரத்தின் ஆசையில் சில செடிகள் மரங்களாகி இருந்தன. பழைய அரசியல்வாதிகளின் மகன்கள், மகள்கள் மற்றும் உறவினர்களுக்குத்தான் தலைமைத்துவம் தொடர்ந்தும் கிடைத்தது. தங்கள் உறவுகளை அரசியலில் தக்க வைத்துக் கொள்வதற்காக இளைஞர் சம்மேளனங்களை பகடைக்காய்களாக பயன்படுத்திக் கொண்டார்கள். நாங்கள் இந்த கதிரைகளில் அமரும் பொழுது கீழிறங்கி செல்கின்ற திகதியை இதயத்தில் வைத்துக் கொண்டுதான் அந்த கதிரைகளில் அமர்ந்தோம். ஞாபகத்தில் வையுங்கள், நாங்கள் எந்த காரணங்களை கொண்டும் இந்த கதிரைகளில் ஒட்டும் பசை போட்டு காலகாலத்திற்கும் ஒட்டிக்கொண்டிருப்பதற்கு எதிர்பார்க்கவில்லை. எமது சமூகத்தில் நல்ல குணங்கள் ஐஸ் தண்ணியில் மூழ்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக நாங்கள் அடிக்கடி கூறுவதுண்டு. இன்னொரு பிரச்சனையையும் நான் இங்கு சொல்ல வேண்டியுள்ளது. எங்களது நாட்டில் வேலையில்லாத பிரச்சனை காணப்படுகிறது. உயர்ந்த கட்டமைப்பில் உள்ளவர்கள் தான் உயர்ந்த பதவிகளை வகிக்க முடியும். தாழ்ந்த சமூக கட்டமைப்பினை கொண்டவர்கள் தாழ்ந்த அடிமட்ட வேலைகளை செய்ய வேண்டும். இப்படி ஒரு மோசமான நிலைமை இங்கே காணப்படுகிறது. இதை உடைத்தெறிவோம். ඉක්මනින් රාජ්‍ය සේවයට බඳවා ගන්න කියලා. එහිදී තරුණ පරම්පරාව හැටියට ඔබට ඔබ ගාව දැනුම තිබෙනවා, ඔබ ගාව ජවය තියෙනවා. ඔබ මේ සංවර්ධන නියමුවරු, මේ සංවර්ධනයේ පංගුකරුවන් බවට පත්වීම සඳහා වූ වැඩසටහනක් අපි මේ තරුණ ව්‍යාපාරය ආරම්භ කරන්න ලෑස්ති. ඔබ සංවර්ධනයෙන් පිටමං කරන ලද අය නෙවෙයි. සංවර්ධනයේ මිනිස් දූවිලි නෙවෙයි. අපේ රටේ සංවර්ධනයේ තිබුණේ බොහෝ ශේෂ්ත්‍ර මිනිස් දූවිලි බවට පත් කරන. අපේ ඉලක්කය මොකක්ද? රට තුල ඇති කර ගන්න ලද සංවර්ධනය. එහි පංගුකරුවන් සහ කොටස්කරුවන් බවට මේ රටේ පුරවැසියන් පත් විය යුතුයි. இந்த நாட்டில் உள்ள இளைஞர் சம்மேளனங்களுக்கிடையே அதிக கலந்துரையாடல்களை பெற்ற ஒரு சம்மேளனம் இந்த இளைஞர் சம்மேளனமாகத்தான் இருக்கும் என நான் நினைக்கின்றேன். பொதுவாக சாதாரணமாக எமது நாட்டில் அரசியல் அதிகாரத்தின் ஆசையில் சில செடிகள் மரங்களாகி இருந்தன. அவரவர்களின் ஆசை, அவரவர்களின் சுயம், அவரவர்களின் திறமை மற்றும் அவரவர்களின் எதிர்பார்ப்புகளை மையப்படுத்தப்பட்டதாக அவை எப்போதும் இருக்கவில்லை. எனவே அவற்றை அப்படியே தொடர்வதற்கான வாய்ப்புகளும் இல்லாமல் போனது. இந்த இளைஞர் இயக்கங்களை எப்பொழுதுமே பயன்படுத்திக் கொண்டிருந்தவர்கள் நான் பெயர்களை சொல்ல விரும்பவில்லை. அந்த இளைஞர் சம்மேளனங்களின் மூலமாக இதற்கு முன்னர் யாருக்கு தலைமைத்துவங்கள் கிடைத்தன என்பது பற்றி நீங்கள் உங்களது மாவட்டங்களுக்கு சென்று பாருங்கள். அந்த தலைமைத்துவங்கள் பழைய அரசியல்வாதிகளின் மகன்மார்களுக்கும் மகள்மார்களுக்கும் மற்றும் உறவினர்களுக்கும் தான் கிடைத்தன. அவர்கள் தங்களது அரசியலோடு இவர்களை அணிவகுத்துக் கொண்டார்கள். தங்களுடைய அரசியல் பலத்தை பாதுகாப்பதற்காக, தங்களது குடும்ப பலத்தை நீண்ட காலத்திற்கு பாதுகாப்பதற்காக, தங்கள் உறவுகளை அரசியலில் தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர்கள் இந்த இளைஞர் சம்மேளனங்களை பயன்படுத்திக் கொண்டார்கள். எனவே இப்போது இந்த இளைஞர் சங்கங்களை நாங்கள் அரசியல் கைக்கூலிகளாக இல்லாமல் மாற்றி அமைத்திருக்கின்றோம். நாட்டின் பொருளாதார பொறுப்பாளர்களாக அவர்களை மாற்றுவதற்கு நாங்கள் எண்ணி இருக்கின்றோம். எங்களுக்கு இப்பொழுது தேவைப்படுவதெல்லாம் எதிர்காலத்தை கட்டியெழுப்புவதற்கான இளைஞர் யுவதிகளும் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய பொறுப்பு கூறுகின்ற இளைஞர் யுவதிகளும் தான். இந்த நாட்டின் எதிர்காலத்தை இளைஞர்களாகிய உங்களின் கைகளில் தான் ஒப்படைக்க எண்ணுகின்றோம். நாட்டில் ஏற்பட்ட புதிய அரசியல் மாற்றங்களுக்கு ஏற்ப இந்த இளைஞர்கள் அமைப்புகள் நமது நாட்டின் அரசியலையே பிரதானமாக கொண்டவர்களின் பகடைக்காய்களாக தொடர்ந்தும் இயங்காமல் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த இளைஞர்கள் நாட்டையும் நாட்டின் எதிர்காலத்தையும் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய வழிகாட்டுதலை உருவாக்குகின்ற ஒரு அமைப்பாக மாற்றுவதே இந்த இளைஞர் மாநாட்டின் முக்கிய நோக்கமாகும். விசேடமாக இங்கு ஒரு விடயத்தை தெளிவாக காட்ட வேண்டும். இன்று நான் உட்பட எங்களது அமைச்சரவை மற்றும் பாராளுமன்றம், ஜனாதிபதி பதவி வகிக்கிறார், அமைச்சர்கள் பதவி வகிக்கிறார்கள், பாராளுமன்றம் இயங்குகிறது. ஆனால் நாங்கள் இந்த கதிரைகளில் அமரும் பொழுது கீழிறங்கி செல்கின்ற திகதியை இதயத்தில் வைத்துக் கொண்டுதான் அந்த கதிரைகளில் அமர்ந்தோம். இந்த கதிரைகளில் நீண்ட காலங்களாக இருக்க வேண்டும் என்ற நோக்கம் எங்களுக்கு இல்லை. மிக தெளிவான ஒலி எங்களுக்குள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த நாடு ஒரு அழிவுகரமான குழுவிடம் இருந்தது. இந்த குழுவிடமிருந்து எங்களுக்கு அரசியல் அதிகாரம் கைமாறியது. அவ்வாறு கைமாறிய அரசியல் பலத்தை உங்களது கரங்களில் ஒப்படைப்பதற்காகத்தான் நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். ஞாபகத்தில் வையுங்கள், நாங்கள் எந்த காரணங்களை கொண்டும் இந்த கதிரைகளில் மல்டிபொண்ட் எனும் ஒட்டும் பசை போட்டு காலாகாலத்திற்கும் ஒட்டிக்கொண்டிருப்பதற்கு எதிர்பார்க்கவில்லை. அதனை நன்றாக ஞாபகத்தில் வையுங்கள். தற்போது இந்த உலகின் நவீன அறிவாற்றல்கள் பெருகி வருகின்றன. நாங்கள் பெற்றுக்கொண்ட அறிவாற்றல்களோடு இந்த புதிய அறிவாற்றல்களையும் உள்வாங்கக்கூடிய இளைஞர்களின் பரம்பரை இந்த நாட்டிற்கு தேவையாக உள்ளது. எங்களிடம் மனிதத்தன்மை இருக்க வேண்டும். எங்களுடைய எல்லா துறைகளையும் பார்க்கும் பொழுது நாங்கள் குறுகிய வட்டத்திற்குள் சிறை வைக்கப்பட்டிருந்தோம். இத்தகைய நிலைமை தொடருமானால் ஒருவருக்கு சமூகத்தை பற்றிய அக்கறை ஒருபோதும் இருக்க போவதில்லை. ஒரு சமூகத்தின் ஒழுங்குகளை அவர்கள் பின்பற்றப் போவதில்லை. சமூகத்தில் அடுத்தவர் குறித்து அக்கறையோடும் அன்போடும் பாசத்தோடும் அவர்கள் நோக்கப் போவதில்லை. ஆகவே எங்களுக்கு சமூகம் பற்றிய அக்கறையோடு புதிய உண்மைகளுடன் கூடிய இளைஞர்களை தேவைப்படுகிறார்கள். எமது சமூகத்தின் நல்ல குணங்கள் ஐஸ் தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக நாங்கள் அடிக்கடி கூறுவதுண்டு. எல்லா நல்ல விடயங்களும் கொலை செய்யப்பட்டுள்ளன. எனவே பொது சமூகம் குறித்த அனுதாபங்களை கொண்ட இளைஞர் சமூகத்தை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டியுள்ளது. சாதாரண சகவாழ்வு, சமாதானம், நீதி, நேர்மை போன்ற நல்ல குணங்களை கொண்ட ஒரு இளைஞர் சமுதாயத்தை நாம் கட்டியெழுப்ப வேண்டியுள்ளது. அதற்கான திட்டங்களையும் நாங்கள் வழிவகுத்து வைத்திருக்கின்றோம். எமது சமூகம் ஒரு பொய்யான சமூகமாக வாழக்கூடாது. மற்றவர்களுக்கு நீதி நியாயங்களை போதிக்கின்றவர்கள் தமக்கு
தமக்குள்ளே அது எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை பற்றி புலப்படுவதில்லை. எனவே அவர்கள் இந்த நீதி நியாயங்களை தமக்குள்ளே எந்த அளவுக்கு கொண்டிருக்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் இந்த சமூகத்தின் நிலை காணப்படுகிறது. முதலில் தங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்கின்ற மாற்றங்களை பொறுத்துதான் சமூகங்களுக்குள் மாற்றங்களை கொண்டு வர முடியும். அத்தகைய சமூக அக்கறை அனுதாபங்களை கொண்ட உலக நாடுகளோடு ஒன்றிணைந்து செல்லக்கூடியவர்களின் கைகளில் தான் இந்த நாட்டின் எதிர்காலத்தை ஒப்படைக்க முடியுமே தவிர ஒருமனே மிதந்து கொண்டிருக்கும் நபர்களிடமல்ல. எனவேதான் புதிய இளைஞர் சமூகத்தை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டியுள்ளது. இன்னொரு பிரச்சனையையும் நான் இங்கு சொல்ல வேண்டியுள்ளது. எங்களது நாட்டில் வேலை இல்லாத பிரச்சனை காணப்படுகிறது. எனக்கு தெரியும், நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். தொழில் வாய்ப்புகள் உருவாவது எங்கே என்று நாங்கள் முதலில் பார்க்க வேண்டும். நான் மிக அண்மையில் மாலத்தீவுக்கு சென்றேன். மாலத்தீவில் 30,000 இலங்கையர்கள் கிட்டத்தட்ட வேலை செய்கிறார்கள். மாலத்தீவு அரசாங்கம் முன்னேறி முன்வந்து புறச்சூழலில் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பியுள்ளது. சுற்றுலாத்துறை பொருளாதாரம், கடற்றொழில் பொருளாதாரம் என அந்த பொருளாதாரங்கள் அபரிவிதமான வளர்ச்சி அடைந்துள்ளன. அத்தகைய பொருளாதாரங்களுக்குத்தான் நமது இலங்கை நாட்டவர்களும் பணிபுரிகிறார்கள். நாங்கள் நீண்ட காலமாக இவ்வாறான தொழில்துறையை கட்டியெழுப்புகின்ற பொருளாதாரத்தை உயர்த்துகின்ற புற பொருளாதார மேம்பாட்டை கட்டியெழுப்புகின்ற முயற்சிகளில் தோல்வி கண்டுள்ளோம். இங்கே அரசாங்கம் தொழில் வழங்கும் ஒரு மையமாக மாற்றப்பட்டுள்ளது. நமது அரசாங்கம் வேலை வழங்கும் ஒரு மையம் அல்ல, மாறாக வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் மையமாகும். அரசு சேவையானது வேலை வாய்ப்புகளை, மக்களை உருவாக்கும் பொருளாதாரத்தையும் சமூக நிறுவனத்தையும் கட்டமைக்கும் திறன் கொண்டதாக இருக்க வேண்டும். தற்போதைய அரசாங்கம் இடிபாடுகளின் குவியல் போன்று உள்ளது. அதை நவீனமயமாக்க 62,000 பேரை அரசு சேவையில் ஆட்சேர்ப்பு செய்ய அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. ஆனால் அரசு சேவை பராமரிப்புக்கு தேவையான 62,000 பேர் நாடு முழுவதும் இனம் காணப்பட்டு அவர்களை விரைவில் சேர்க்க அறிவுறுத்தியுள்ளோம். இது வேலைவாய்ப்பு பிரச்சனையை முழுமையாக தீர்க்காது. எனவே நாம் தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான புற பொருளாதார வளர்ச்சியை உருவாக்க வேண்டும். அவற்றிற்கான திட்டங்களையும் நாம் வகுத்து வைத்திருக்கின்றோம். அரசாங்க செயல்முறைகள் மூலம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டும். அதற்கான திட்டங்களை நாங்கள் வழிவகுத்திருக்கிறோம். சுற்றுலாத்துறையில் 25 லட்சம் சுற்றுலா பயணிகளை எதிர்பார்க்கின்றோம். 2030ஆம் ஆண்டிற்குள் இதை 4 மில்லியனாக உயர்த்த திட்டமிட்டுள்ளோம். தற்போது $4 பில்லியன் உள்ள சுற்றுலாத்துறையின் பொருளாதாரத்தை 2030ஆம் ஆண்டிற்குள் $8 பில்லியன் உயர்த்துவதே எங்களது இலக்காகும். சுற்றுலாத்துறையை அடிப்படையாக கொண்டு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் பொருளாதாரத்தை கட்டமைப்போம். இதுவே அரசாங்கத்தின் திட்டமாகும். எங்களது நாட்டிற்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை 22 லட்சமாக ஆக்குவதற்கு நாங்கள் முயற்சி செய்கின்றோம். இந்த எண்ணிக்கையை 2030ஆம் ஆண்டளவில் 40 லட்சமாக உயர்த்துவதற்கு எண்ணியுள்ளோம். அடுத்து நாங்கள் டிஜிட்டல் பொருளாதாரம் மூலம் ஈட்டக்கூடிய பொருளாதார உயர்வை பற்றிய திட்டங்களை வகுத்து வைத்திருக்கின்றோம். தற்பொழுது டிஜிட்டல் பொருளாதாரத்தின் மூலம் 3 அல்லது 4 அமெரிக்க பில்லியன் டாலர்கள் வருமானம் கிடைக்கின்றன. இதனை 15 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக 2030ஆம் ஆண்டளவில் கொண்டு வருவதற்கான முயற்சிகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அத்தோடு டிஜிட்டல் பொருளாதார கட்டமைப்பினூடாக ஏனைய விவசாயம், கைத்தொழில் மற்றும் ஏனைய துறைகளையும் நவீன பொருளாதார துறைக்குள் கொண்டு வந்து முன்னேற்றுவதற்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். இவற்றின் மூலமாக பல லட்சம் பேருக்கு நாங்கள் தொழில் வாய்ப்புகளை உருவாக்க முடியும். மேலும் பல திட்டங்களை நாங்கள் பல துறைகளின் சார்பாக தீட்டி இருக்கின்றோம். குறிப்பாக துறைமுகம் சார்ந்த பொருளாதார திட்டங்கள், நாட்டில் இருக்கின்ற கனிய வளம் மூலமாக பெறப்பட போகின்ற வருமானம், இவை சம்பந்தமான திட்டங்கள் போன்றவற்றை நாங்கள் தீட்டி வைத்திருக்கின்றோம். எனவே நாங்கள் இந்த நாட்டு இளைஞர்களின் திறமை, தகுதி ஆகியவற்றிற்கேற்ப சரியான தகுதியான தொழில்களை அவர்களுக்கு உருவாக்குவோம் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நமது நாட்டு இளைஞர்களின் விருப்பங்களுக்கு ஏற்ப அவர்களுடைய தொழில் வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதே நேரத்தில் சமூகத்தில் உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் என்ற பல சிக்கல்கள் இங்கே உருவாகி காணப்படுகின்றன. உயர்தர வகுப்பினர், அதாவது உயர்ந்த கட்டமைப்பில் உள்ளவர்கள் தான் உயர்ந்த பதவிகளை வகிக்க முடியும் என்றும், தாழ்ந்த சமூக கட்டமைப்பினை கொண்டவர்கள் தாழ்ந்த அடிமட்ட வேலைகளை செய்ய வேண்டும் எனவும் ஒரு நிலைமை இங்கே காணப்படுகிறது. இந்த அனைத்து பேதங்களையும் நாங்கள் சமப்படுத்தி இங்கே அனைத்து தொழில்களும் கௌரவமான, பெருமதியான தொழில்கள் என்ற ஒரு நிலைமையை நாங்கள் இங்கே உருவாக்குவோம். ஒரு சில தொழில்கள் உயர்ந்தவை, வேறு சில தொழில்கள் தாழ்ந்தவை. உயர்ந்த தொழில்களை உயர் மட்டத்தினர் செய்ய வேண்டும், தாழ்ந்த தொழில்களை கீழ்மட்டத்தினர் செய்ய வேண்டும் என்ற நிலைமையை நாங்கள் இங்கே மாற்றி அமைப்போம். அந்த நிலைமை நிச்சயமாக மாற்றப்படும் என்பதையும் நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அந்த வகையில் நான் இந்த நாட்டு இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் ஒரு அழைப்பை விடுக்க விரும்புகிறேன். எதிர்காலத்தில் உங்களது திறமைகளையும் ஆற்றல்களையும் வளர்க்கக்கூடிய சுயமான, கௌரவமான வேலை வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி தருகின்ற ஒரு அரசாங்கத்தை நாங்கள் அமைப்போம் என்று நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே இளைஞர்கள் சமூகமாகிய உங்களது ஆற்றலின் வட்டம் மிக பெரியது. ஆகவே புதிய ஒரு நவீனமான இளைஞர் சமுதாயம் எங்கள் நாட்டில் உருவாக வேண்டும். இதுவே எமது ஆசையும் எதிர்பார்ப்புமாகும்.